ஒரு குட்டி vlog. டூரியா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஃப்ரைடே நைட் திடீர்னு எனக்கு வெளியே போகணுன்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் அப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க. திடீர்னு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எதுவும் சமைக்கலையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி வாங்க ஹோட்டல் போகலாம் அப்படின்னாங்க. சொல்லி எனக்கு ஹோட்டல் போகிற ஐடியாவே இல்லை. எனக்கு வந்து காஃபி டே போகணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. காஃபி டே போயிட்டு ஒரு கேப்சினோ காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட் வந்து வெளியே டின்னர் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லும்போது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி போகிற வழியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுலேருந்து கிளம்போதே 9 o'clock ஆகிடுச்சு. டூரியா ஹோட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் மேட்ஸோட போயிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே வந்து புக்கிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் புக்கிங் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அங்கே போனதுமே ஃபுட்லாம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதில் வந்து 3 வெஜ் இருக்கும், 3 நான்வெஜ் இருக்கும். ஸோ வெஜ்ஜில் வைக்கும்போது பன்னீர் டிக்கா வச்சுருந்தாங்க. ஸோ அதோட மிடில் பார்ட் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். எந்த மசாலாவும் இருக்காது பன்னீர் டிக்காவில். ஸோ அதுலேருந்து கொஞ்சோண்டு பீஸ் மட்டும் எடுத்து பாப்பாக்கு ஊட்டி விட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் வந்து கிரிக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். உட்காந்துருந்தது வந்து மேலே ரூஃப் டாப்பில் உட்காந்துருந்தோம். வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். நாங்கள் போன நேரம்னு பார்த்து ஸ்விம்மிங் பூல் வந்து அலௌடு இல்லை. பையன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். சாப்பிடவே விடலை எங்கள் 2 பேரையுமே. ஏதோ லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் சரியாக டேஸ்ட் பண்ண முடியல எதுவுமே. பையனும் அப்படியே அவங்க அப்பா கூட ஜாலியாக போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தான் நான் சாப்பிட்ற வரைக்கும். ரூஃப் டாப்லேருந்து பார்த்தா சிட்டி வியூலாம் நல்லா தெரியும். 11 o'clock ஆகிடுச்சு. பாப்பாவும் தூங்கிட்டான். நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.